ஆண்டவர் ஒருவனையும் புறக்கணிக்க மாட்டார். அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார். இது உங்கள் வீடு, இது நம்ம வீடு, இது அப்பா வீடு. யாரும் வரலாம், யாரும் ஜெபிக்கலாம், யாரும் ஆசீர்வாதம் பெற்று செல்லலாம். அவர் ஒருவரையும் புறக்கணியார். ஆமென். ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டி செய்தியை நிறைவு கொண்டு வர விரும்புகிறேன். ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார் என்பது எவ்வளவு உண்மை பாருங்கள். மனிதர்கள் புறக்கணிக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்கள் புறக்கணிக்கலாம், யார் ஏற்றுக்கொள்ளணுமோ, யார் நேசிக்க வேண்டுமோ அவர்கள் கூட சில வேளைகளிலே, சில சந்தர்ப்பங்களிலே அப்படி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவனையும் புறக்கணியார். ஹல்லேலூயா. லேயாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வேதத்திலே நம்ம படிக்கிறோம். லேயாள், அவள் யார் என்று சொன்னால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண். வேதம் அப்படிதான் அவளை காட்டுகிறது. ஆதியாகம புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பாருங்கள், லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள். அதுதான் புறக்கணிக்கப்படுதல், அதுதான் உதாசீனப்படுத்தப்படுதல். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்பதை யார் கண்டா? ஹல்லேலூயா. யார் பார்க்கிறாங்களோ பார்க்கவில்லையோ, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டால், நீங்கள் நிராகரிக்கப்பட்டால், நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டால், உங்களை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் கண்டார். அவள் புறக்கணிக்கப்பட்டதை, அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். ஆமென். வாசிங்க அது திரும்ப ஒரு முறை. கண்டு செய்தார். சரியா? இங்கே இப்படி இருக்கிறது. அதன் பின்பு பாருங்கள், அவள் திரும்ப கர்ப்பவதி ஆகிறாள். என் சிறுமையை பார்த்தார் என்று அவனுக்கு என்ன பெயர் சொல்லுகிறார்? ரூபன். 33ஆம் வசனத்துல இன்னொரு மகன் கொடுக்கிறார், சிமியோன். 34ஆம் வசனத்துல இன்னொரு மகன் கொடுக்கிறார், லேவி. அப்புறம் 35ஆம் வசனம் வந்தீர்கள் என்றால் அங்கே அவள் கர்ப்பவதியை மீண்டும் ஒரு குமாரனை பெற்று பெயரிட்டாள். இப்படி அவள் வரிசையா பையங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறாள். ராகேலுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? காரணம் என்னன்னு சொன்னேன்? புறக்கணிக்கப்பட்டபடியினால் தேவன் அதை கண்டு புறக்கணிக்கப்பட்டவளுக்கு நியாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டவள் பட்சத்தில் நிற்கிறார், ஆதரவு கொடுக்கிறார். இதுல இன்னொரு பெரிய அதிசயமான காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாசித்த போது கண்டேன். என்ன என்று சொன்னால், அந்த அவளுக்கு பிறந்த பையன்களிலே 2 பையன்கள், 2 கோத்திரம் மிக முக்கியமானது. 2 கோத்திரங்கள். ஒன்று லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்திலிருந்து இருந்துதான் ஆசாரியர்கள் தோன்றினார்கள். ஆசாரியர்கள் யார் மூலம் வந்தாங்க? லேவி கோத்திரத்திலிருந்து. அந்த லேவியை பெற்றது யாரு? லேயாள் தான். அல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, அடுத்த கோத்திரம் யூதா கோத்திரம். யூதாவை பெற்றது யாரு? அதே லேயாள் தான். புறக்கணிக்கப்பட்ட லேயாள் தான் யூதாவையும் பெற்றாள். யூதா கோத்திரத்திலிருந்து தான் ராஜாக்கள் பிறந்தார்கள். 12 கோத்திரத்தில் ரொம்ப பிரமாதமான 2 கோத்திரம், லேவி கோத்திரம், ஆசாரியர்கள். அவர் ஆசாரியர். அடுத்தது ராஜாக்கள். தாவீது. இன்னொரு ராஜா சொல்லுங்க, இயேசு மகாராஜா. ஹல்லேலூயா. தேவன் எப்படி நிராகரிக்கப்பட்டவளை, புறக்கணிக்கப்பட்டவளுக்கு நன்மை செய்யறார் பாத்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் கூட உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே. அது நீங்க எங்க பார்க்கலாம்னு சொன்னா, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் புறக்கணிக்கப்படுகிற இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்கள் சார்பில் நிற்பார், உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. அதுதாங்க பாக்குறீங்க 49 அதிகாரத்துல 30ஆம் வசனம். ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். ஒன்று. அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபெக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். 2. மூன்றாவது, அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. சொல்லுகிறது யாக்கோபு. ஆமென். பூர்வ பிதாக்களின் கல்லறைக்குள் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் கர்த்தர் கைவிடல. நிராகரிக்கப்பட்ட மனிதர்களால் தேவன் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. அங்கீகரிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிராகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, மகனாக, மகளாக நீங்கள் இங்கு இருந்தால்
உங்களுக்காக நியாயம் செய்ய ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய பலத்தில் அல்ல, நாம் செய்வதென்றல்ல, நமக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் நிராகரிக்கப்பட்டது குறித்து கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். உங்கள் தேவன் நிச்சயம் ஒரு நியாயத்தை செய்து உங்களை புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே உயர்த்தி நிறுத்துவார். அவர்கள் முன்பாக மேன்மைப்படுத்துவார், அவர்கள் முன்பாக மகிமைப்படுத்துவார். ஒருவரும் எட்டக்கூடாத உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்வார். நன்றி அப்பா, நீர் செய்கிற நன்மைக்கு நன்றி.